வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது இப்போ இருக்கிற ஒரு விலைவாசி உயர்வுனால தக்காளி சாதம் கூட என்னால் சாப்பிட முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் விமர்சனம் செஞ்சுருக்கிறாரு. அதை பற்றின ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தகவல் பார்க்கலாம். விலைவாசி உயர்வால் தக்காளி சாதம் சாப்பிட முடியலங்க அப்படின்ற மாதிரி திமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செஞ்சுருக்கிறாரு. சென்னையில் இன்னைக்கு செய்தியாளர்கள் மத்தியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகிறப்ப தக்காளி சாதமே சாப்பிட முடியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி உயர்வு குறித்து ஆளும் கட்சியை விமர்சனம் செஞ்சுருக்கிறாரு. பல்வேறு கருத்துக்களை பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லும்போது நாளை பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் ஒரு விலைவாசி உயர்வு சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறதா தகவல் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பார்த்திங்கன்னா மதுரையில் நடைபெற உள்ள அதிமுக மாநாடு குறித்து முக்கிய ஆலோசனை இன்று நடத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் மேலும் சொல்கிறப்ப முதல்வருக்கு மேகதாது அணை பற்றியும் கவலை இல்லை, மக்களை பற்றியும் கவலை இல்லை, கைது செய்யப்பட்டு தற்போது சிறைவாசியாக இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வது பற்றிய ஒரு வீண் கவலை தான் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்றதுனால நம்மளுக்கு வீண் செலவு தான் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக தக்காளி விலை உயர்வு காரணமாக யாராலுமே தக்காளியை நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்றத பார்த்திங்கன்னா 1க்கு 2-3 வாட்டி அதை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ விலைவாசி பற்றி தன்னுடைய கருத்தையும் கண்டனத்தையும் பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.